திமுக திராவிட மாடலை செய்து விட்டது. என்ன பண்ணுச்சுன்னா, இந்த விஷயம் வெளியில வந்தா ஆபத்து. இறந்து போனவன் உயிருக்கு ஒரு ரேட்டு போட்டு 50 லட்சம் ரூபாய் தரும். அவன் அந்த கோயில்ல அந்த அஜித்குமார் என்பவர் HRNC-யில இல்லாம அந்த கோயிலை நடத்தும் நிர்வாகம் வைத்திருந்த தற்காலிக உதவியாளர். கோயில் நேரடியாக HRNC மேற்பார்வையில தான் இருக்கு. ஆனால் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அவன் தம்பிக்கு HRNC-யில பர்மனன்ட் வேலை போட்டு தந்து 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த உயிருக்கு விலை பேசப்பட அவர்கள் அந்த உடலை வாங்கிட்டு போனப்ப கூட இதுல எல்லாம் அரசுக்கோ எதிர்ப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக திமுக கொடி கட்டின அந்த உள்ளூர் தலைவர் கார்ல தான் உடம்பை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ததில் 18 இடங்களில் மிக மோசமான காயங்கள் இருக்கிறது. அது தவிர உள்ளுக்குள்ளேயும் வீக்னஸ் இருக்குன்னு இருக்கு. ஆனாலும் யாராவது திருப்பி இதுல மறு போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் கேட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு உடனடியாக அது எரிக்கப்பட்டும் இருக்கு. சோ இந்த அளவிற்கு நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில திரு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு விழா நிகழ்ச்சி ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி, இது இந்த ஆட்சி வந்த பிறகாக 25வது நேத்தெல்லாம் இது வந்தது. ஆனால் பல மனித உரிமையாளர்கள் இது 31வதுங்கிறாங்க அபிஷியல் ரெக்கார்ட்லயே.